மாட்டிக்கிட்டா. ஐயோ ராஜம்மா, ஐயோ என்ன? என்னாச்சு சித்தி? ஐயோ ராஜம்மா, என்னமாச்சு? என்னன்னு தெரியலடா. படியில நின்னு பேசிட்டு இருந்தா திடீர்னு விழுந்துட்டா. முதல்ல கார் எடு, சரி ஹாஸ்பிடல் போகணும் சீக்கிரம். எழுந்துரு. என்னால எழுந்துக்க முடியல. ஐயோ என்னால முடியல. ஐயோ ஐயோ என்னால எழுந்துக்க இல்லையே இல்லையே. ஐயோ ஐயோ என்னால முடியலையே. கிரானி, உனக்கு ஒண்ணு ஆகாது கிரானி. வலிக்குது. ஐயோ கிரானி, ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் கொண்டு போங்க. உனக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது. என்னாச்சு? படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க டாக்டர். கால்ல அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால நடக்க முடியல டாக்டர். சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ உள்ள கூட்டு வா. ஓகே டாக்டர். ஐயோ ஐயோ ஒண்ணு இல்ல ராஜம்மா, ஒண்ணு இல்ல. அது கூட்டிட்டு போங்க. என்னம்மா நடந்தது? அவங்க எப்படி விழுந்தாங்க? நான் பாக்கும்போது தீபியும் அவளும் படிக்கட் பக்கத்துல நின்னுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா ரூம்ல படுக்க வைக்க சொன்னேன். படுக்க வைக்காம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனா அவ போன்ல ரொம்ப பிஸியா இருந்தா. அதனால அவகிட்ட அத சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நானே அவர் ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்க பார்த்தேன்பா. அப்பதான் ரூம் கிட்ட தள்ளிக்கிட்டு போறேன். திடீர்னு பார்த்தா அவ படிக்கட்டுல உருண்டுகிட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்குள்ளதான் நீ வந்துட்ட. இல்லம்மா, நின்னுட்டு இருக்கவங்க எப்படி விழுந்தாங்க? ஏதோ நடந்துட்டு இருக்கப்போ விழுந்தாலும் கால் தடிக்கிருச்சு வழிக்கிருச்சுன்னு நாம நினைச்சுக்கலாம். ஆனா திடீர்னு விழுந்துட்டாங்கன்றத நம்ப முடியலையே. நான் அவங்க பக்கத்துலயே தான் நின்னுட்டு இருந்தேன் டாடி. அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. ஒருவேளை தலை சுத்தி மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களோ? ஐயோ டாடி, போன்ல கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாடா, நானும் அவகிட்ட பேசிக்கிட்டே தான் ரூம் கிட்ட போனேன். போன் பேசிட்டு இருந்தவ திடீர்னு மாடியில இருந்து உருண்டுகிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலடா. ஏண்டா, அவளுக்கு பிபி ஏதாவது அதிகமாகி விழுந்திருப்பாளோ? ஐயோ, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி. நீ சொல்ற மாதிரி அவளுக்கு கால் பிராக்சர் ஆயிருக்குமோ? கால் தடிக்கி விழுந்ததை பார்த்தா அப்படிதான் தோணுது. இருங்க, டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொல்லுவாங்க. ஐயோ, கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சே ரவி. கவலைப்படாதீங்கம்மா, டாக்டர் வரட்டும், என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்க கால்ல எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இன்னொரு கால்ல லெக்மெண்ட் ஆயிருக்கு. ஐயோ ஐயோ, ரெண்டு கால்லயும் பிரச்சனையா? ஆமா, லெக்மெண்ட் அதுவே சரியாயிடும். ஃப்ராக்சர் ஆன கால்ல கட்டு போட்டிருக்கோம். 2 months ரெஸ்ட்ல இருக்கணும். வாட்? 2 months? 2 minutes கூட என் கிரானியால இங்க இருக்க முடியாது. ரெஸ்ட்ல இருந்தா தான் உங்க கால் சரியாகும். வயசு வேற ஆயிடுச்சுல்ல, அந்த கால் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதையும் மீறி அவங்க எந்திரிச்சு நடக்கணும்னு ட்ரை பண்ணா அப்புறம் கஷ்டம் அவங்களுக்கு தான். டாக்டர், நாங்க போய் அவளை பார்க்கலாமா? போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. கிரானி, கிரானி ரொம்ப வலிக்குதா? என்ன ராஜம்மா, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி காலை உடைச்சுக்கிட்டியே? அம்மா விடுமா, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. ஐயோ கிரானி, நீ கவலைப்படாதம்மா தீபி, எனக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னும் 2 நாள்ல நான் எழுந்திருச்சிடுவேன். 2 நாள்ல ஒண்ணு இல்ல. டாக்டர் உன்னை 2 months பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. வாட்? 2 months-ஆ? இதுக்கு பேசாம என்ன கொன்னே போட்டிருக்கலாம். கிரானி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னவா தீபி, என்ன போய் படுத்துக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கிறவ தான் ராஜம்மா. ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டா அது வேற அம்மா. ஒரு வீட்ல 2 பார்வதி எல்லாம் இருக்க முடியாது.
காலை உடைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருந்தா கூட உன் திமிர் குறையில. அம்மா கொஞ்சம் பேசாம இருமா. ஏன் சித்தி படிக்கட்டுல பார்த்து நிக்கிறது இல்ல? நல்ல நாள் அதுமா இப்படி காலை உடைச்சிட்டீங்களே. ஆமாண்டா, எனக்கு வேண்டுதல் அதான் படிக்கட்டுல அப்படியே உருண்டு வந்து விழுந்த. நானா ஒண்ணும் விழல, யாரோ பிளான் பண்ணி என்ன தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டாங்களா? என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா, யாரோ என்ன தள்ளி விட்டு நான் விழுந்த மாதிரி தான் இருக்கு. என்னது, யாரோ உன்னை தள்ளி விட்டாங்களா? உன் பின்னாடி வீல் சேர்ல நான் தான் அவரை தள்ளிக்கிட்டு போனேன். அப்போ நான் தான் உன்னை தள்ளி விட்டேன்னு சொல்றியா? நான் யாரோன்னு தான் சொன்னேன், நீன்னு சொல்லல பார்வதி. நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப யார் தான் தள்ளினாங்கன்னு சொல்ற? ரவியோட அப்பா. ஐயோ கிரானி, எதுக்கு இப்படி காமெடி பண்ற? அவர் எப்படி உன்னை தள்ளி விட முடியும்? அவரே பேரலிட்டிக் அட்டாக்ல இருக்காரு. ராஜம்மா, பழி போடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அவரால கை கால கூட அசைக்க முடியாதுன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீ வயசாகி தடுமாறி கீழே விழுந்துட்டு அவர் மேல அபாண்டமா பழி போடுறியா? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்னால என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்கல. ஆனா என்னை யாரோ தள்ளி விட்டது உண்மை. நீயும் இல்ல அவரும் இல்லன்னா வேற யாரு இருக்காங்க தள்ளி விடுறதுக்கு? அந்த வீல் சேர் தானா வந்து என்ன தள்ளி விட்டுச்சா? கரெக்ட் கிரானி, பாட்டி வீல் சேரை தள்ளிக்கிட்டு உன் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அந்த வீல் சேர் பட்டு அன்பேலன்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டியோ? சரி, எப்படியோ விழுந்துட்டாங்க, அதை விடுங்க. தெரிஞ்சு இப்படி யாரும் செய்ய போறது இல்ல. இது தவறி நடந்தா ஏதோ ஒண்ணு. இப்ப அதெல்லாம் விட்டுடுவோம். சித்தி காலை கியூர் பண்ணி கூட்டிட்டு போற வேலையை மட்டும் பார்ப்போம். பாத்துட்டீங்கல்ல, எல்லாரும் கொஞ்சம் கிளம்புங்க. பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாளைக்கு காலையில விசிட்டிங் ஹவர்ஸ்ல வாங்க. ஹலோ சிஸ்டர், நாங்களா போயிட்டா கிரானி யார் பாத்துப்பா? இப்போதைக்கு நாங்களே அவங்கள பாத்துக்கிறோம். யாருன்னா ஒருத்தர் அட்டெண்டரா இருந்தா போதும். நான் வேணா கிரானியோட ஸ்டே பண்றேன். நீ வீட்டுக்கு போ தீபி, நான் ராஜம்மாவை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் லேடிஸ். நைட் ஏதாவது அவசர தேவைனா உங்களால போக முடியுமா? நான் இருக்கேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாங்க. ஏய், யார பார்த்து பாட்டின்னு சொன்ன? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, தெரியுமா உனக்கு? சாரிம்மா, நான் அப்படி சொல்லல. அவங்க கிராணின்னு சொன்னதுனால நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஷீ இஸ் மை கிராண்ட் டாட்டர். இவ என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா நீ எப்படி? சாரிம்மா. சிஸ்டர், இவங்க ஏதோ தூங்கிடுவாங்கன்னு சொல்ல வந்தீங்களே, என்னது? ஆமா சார், அவங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தூங்கிடுவாங்க சார். நாளைக்கு தான் அவங்க எந்திரிப்பாங்க சார். அதனாலதான் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க சார். ஆமாப்பா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. காலையில வந்தா போதும். கிளம்புமா. இல்ல சித்தி, நான் இங்கே இருக்கனே. எதுக்குப்பா? நான் தூங்க தானே போறேன். கிளம்பு. சரி, நீ கிளம்பு. சரி கிரானி, கிளம்பு. டேக் கேர் கிரானி. நீ கிளம்பு. நான் இப்படி கீழே விழுந்தேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா. ஒரே வீட்ல இருந்து தான் 2 பேரும் காலேஜுக்கு போறீங்க. அவ பஸ்ல போறா, நீ பைக்ல போற. போறப்ப அவளை கூட்டிட்டு போனா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? நானா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அவதாம்மா வரமாட்டேங்கிறா. இன்னொருத்தைய கல்யாணம் பண்றவனோட போறது தப்புன்னு ஃபீல் பண்றாளா என்னமோ. ஏங்க, எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இல்லைங்க. அது பாக்குறவங்க பார்வையை பொறுத்து. நம்மளுடைய நேர்மை அவங்களுக்கு புரியாது. ஒவ்வொருத்தருக்கா புரிய வச்சிட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லைங்க. உங்களுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு டாபிக் கிடைச்சிருச்சு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். பஸ்ல போறவளே இன்னும் ஆளை காணோம். பைக்ல போறவன் பறக்கறான். மேடம், ஏமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் கிளம்புறேன் மேடம். ம். வரேன் சார். ஆ. இந்த மாதிரி ஒரு பொண்ணு
இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. என் பையனுக்கு கொடுத்து வைக்கல மாயா, அவ்வளவுதான் சொல்லுவேன். நமக்கு தாங்க அவளை மருமகளா அடைய கொடுத்து வைக்கல. வாங்கப்பா. அப்ப நான் கிளம்புற சம்பந்தி. என்ன சம்பந்தி வந்ததும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. ஆ, நான் இங்க ஒரு வேலையா வந்தேன் சம்பந்தி. அதை பார்த்துட்டு அப்படியே போனோம். இன்னும் நிறைய வேலை வேற இருக்கு. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வந்துருங்க. வந்துடுறேன் சம்பந்தி. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? எப்படி போக போறீங்க? நான் வேணா டிராப் பண்ணிட்டுமா? மாமா இல்ல, நான் கேப் புக் பண்ணி கொடுத்துருக்கேன். வெளியே தான் வெயிட் பண்ணுது. நான் அப்பா விட்டுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. வாங்கப்பா. அப்ப நான் வரேங்க ஆ, சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. அப்பா சொல்லுமா. பணம் வந்ததும் எனக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்கப்பா. பண்ணிடுறேம்மா, நீ பயப்படாத. ம். நான் வரட்டுமா? அப்பா ஒரு நிமிஷம். கோர்ட்ல பணம் கட்டின உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி பண்றேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. ம். சொல்லு ரவி. ஸ்ரீராம் எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன பத்திரிக் ப்ரூஃப்லாம் வந்துருச்சா? நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. இங்க சித்தி மாடிப்படியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படா? நேத்து நைட்டு. என்னங்க பயப்படுற மாதிரி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? பூங்குடி அட்மிட் ஆயிருந்தாலே அதே ஹாஸ்பிடல் தான். சரி இருடா, நான் புறப்பட்டு வந்துடுறேன். என்னங்க, யாருக்கு என்ன ஆச்சு? ரவியோடைய சித்தி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. விசேஷ நேரத்துல என்ன நடந்திருக்கு பாரு. ச்சே. அவங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாதோ என்னமோன்னு இருக்கு. மாயா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு இல்லையா? சரி, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாளைக்கு அங்கதான் இருக்க போறாங்க. நான் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். இருக்கான். என்னாச்சு கிரானி? உடம்புக்கு என்ன? அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னேன். உட்கார். என்ன கிரானி, என்னாச்சு? உட்காரு சொல்றேன். என்ன கிரானி? என்ன படிக்கட்டுல தள்ளி விட்டது உங்க தாத்தா தான். ஐயோ கிரானி, பழி போடுறதுனால கொஞ்சம் பார்த்து போடணும். தாத்தாவால எதுவுமே செய்ய முடியாது. அவர் எது செய்யறதா இருந்தாலும் அதுக்கு மத்தவங்களோட உதவி இல்லாம அவரால் செய்யவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அவரால் எதுவுமே யோசிக்க கூட முடியாது. அவருக்கு பசியா இருக்குங்கிறதையே நாமளா தானே முடிவு பண்ணி அவருக்கு சாப்பாடு கொடுக்கறோம். அவருக்கு வலிச்சாலும் சொல்ல முடியாது. குழந்தையா இருந்தாலும் கத்தி சத்தம் போடும். ஆனா அவரு அத கூட செய்ய மாட்டாரே கிரானி. உங்க தாத்தாவை பத்தி சொன்னதும் உன்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, நான் ஜெனரலா தான் சொன்னேன். அவரோட பாடி கண்டிஷன் அப்படி. அவருக்கு சரியாயிடுச்சோன்னு நான் சந்தேகப்படுறேன். கிரானி, என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நேத்து ராத்திரி நடந்தத நான் யோசிச்சு பார்த்ததுல என் பின்னாடி இருந்து தள்ளி விட்டுதான் நான் கீழே விழுந்தேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு கால் வந்துதான் உதைச்சு தள்ளிச்சு. என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படி பார்த்தா அங்க வீல் சேர்ல உட்கார்ந்திருந்த உங்க தாத்தாவோட கால் தான். பாட்டி வீல் சேரை தள்ளிட்டு வர்றப்போ அப்படி இப்படின்னு திரும்பி இருப்பாங்க. அதுல அவர் கால் பட்டிருக்கலாம்ல.
பட்டதுக்கும் உதைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு தீபி. உங்களை உதைச்சு தள்ளுற அளவுக்கு அவருக்கு உங்க மேல அப்படி என்ன கிராணி கோவம் இருக்கும்? யாருக்கு தெரியும், என் மேல ஏதாவது கோவம் இருக்கலாம். சரிம்மா, அதெல்லாம் விடு. நீ காலேஜுக்கு போற பொண்ணு, அவசர அவசரமா இத சொல்லணும்னு தான் வர சொன்னேன். நீ காலேஜுக்கு போற வழியை பாரு, போ. இல்ல கிராணி, நான் இன்னைக்கு காலேஜுக்குலாம் போறதா இல்ல. உங்களுக்கு இப்படி இருக்கிறப்போ என்னால காலேஜுக்கு எப்படி போக முடியும்? ஏய், இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகாம இருந்தா எப்படி? இன்னைக்கு காலேஜ்ல என்ன கிராணி? என்னவா? என்ன தீபி, நீ அத மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு அந்த பூங்கொடிக்கு கிளைமேக்ஸ் சீன் நான் வச்சிருக்கேன். அத பாக்குறதுக்கு நீ போகாம இருந்தா என்ன ஆகுறது? இந்நேரம் நம்ம பசங்க அங்க போயிருப்பாங்க. ஐயோ ஆமால, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் கிராணி. சரி, நீங்க அவனுக்கு அவ போட்டோவை அனுப்பி வச்சிட்டீங்களா? நான் படிக்கட்டுல இருந்து விழறதுக்கு முன்னால நான் பண்ண கடைசி வேலை அதுதானே. சரி, நீ காலேஜ் கிளம்பு. அங்க போய் அவ அவமானப்படுறத ரசிச்சுட்டு அத வந்து என்கிட்ட சொல்லு. நானும் என் கால்வலி தீர அத நினைச்சு சிரிச்சுக்கிறேன். கிராணினா கிராணி தான். எப்படி இருந்தாலும் ஏன் காரியத்துல மட்டும் குறியா இருக்கீங்களே? அப்படி குறியா இருக்கிறப்பவே நம்ம பின்னாடி இருந்து இதா இப்படி எல்லாம் நடக்குது. நாம மட்டும் ஏமாந்தோன்னு வச்சுக்க, நடு தெருவுல கொண்டு வந்து நிக்க வச்சிருவாங்க. சரி சரி, நீ கிளம்பு. சரி, ஓகே. உடம்ப பாத்துக்கோங்க. பாய். அந்த கிழவனை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டி இருக்கு. ஏய், போன குர்ரா, இந்தாடா. அது ஒருத்த வரான்டா, அவன்கிட்ட கேட்போம். தம்பி, ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஏய், வாடா, அந்த பக்கம் போய் கேட்டு. அந்த பக்கமா? சரி வா. யார் இவனுங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? என்ன விசாரிச்சிட்டு இருக்கானுங்க? இந்த காலேஜுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரியே தெரியலையே. ரைட்டு, வில்லங்கம் ஏதோ விலாசம் தேடி வரா மாதிரி இருக்கு. டேய் ஜீவா, ஜீவா. என்னடா? டேய், யாரோ 2 பேரு நம்ம காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள ஏதோ விசாரிச்சிட்டு இருக்காங்கடா. மச்சான், ஆளுங்களை வேற பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கானுங்க. என்ன விசாரிச்சிட்டு இருக்காங்க? டேய், அவங்க ஏதோ மொபைல காட்டி அதுல யாரும் போட்டோவே வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது மச்சான். சரி, நம்ம ஸ்டூடெண்ட் எவனா தப்பு பண்ணிருப்பான், அவங்கள தான் தேடி வந்திருப்பாங்க. சரி, கையில ஏதாவது பொருள் வச்சிருக்காங்களா? டேய், அவங்க கையில எதுவும் இல்லடா. ஆனா வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம்ல மச்சான். ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு போலீஸ்ல சொல்லிடலாம் மச்சான். டேய் இரு, அவசரப்பட வேணாம். இது வேற ஏதாவது சாதாரண விஷயமா இருந்து அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிச்சா இல்லாத பிரச்சனையை நம்ம கொண்டு வந்த மாதிரி ஆயிடும். சரி வா, நம்ம போய் முதல்ல விசாரிப்போம், அப்புறம் என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். வாடா. வா மச்சான். நாடா மச்சான், யாரை கேட்டாலும் தெரிலன்னே சொல்றானுங்க. டேய், அங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு கேட்டு வைப்போமா? ஒரு நிமிஷம். இந்த போன்ல இருக்கிற பொண்ணை உங்களுக்கு தெரியுமா? தீபிகா ஏதோ வம்பு எடுத்துட்டு வந்திருக்கா போல இருக்கே. என்ன பண்றது? சொல்லுமா, இவ எங்க இருக்கா? டேய், அங்க பூங்குடி கிட்ட ஏதோ விசாரிச்சிட்டு இருக்காங்கடா. ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். வாடா போய் பாப்போம். என்னம்மா இவ போட்டோ அப்படி பார்த்துட்டு இருக்க? அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுமா. ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விசாரிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், இந்த பொண்ணு எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டோம், எங்களுக்கு துட்டு கொடுக்கல. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். இது வேலையா? என்ன வேலை கொடுத்தா? ஏதோ ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி கொடுத்து அதை இந்த காலேஜ் பாத்ரூம்ல எழுத சொன்னுச்சு.
அந்த வேலையை முடிச்சா பணம் தேடி வரும்னு சொன்னுச்சு. பணம் வரல, அதான் நாங்க தேடி வந்திருக்கோம். இந்த பொண்ணா? ஐயோ, இந்த பொண்ணு இல்ல சார், இதுல இருக்கிற பொண்ணு.